அடுத்ததாக ஜோதிட கலையரசு என் துரை அவர் நம்மளுடைய சங்க செயலாளராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பற்றி நமக்கு மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்க வந்திருக்கிறார். அதிரடியாக பேச போகிறார். வருக வருகை அவரை வரவேற்கிறோம். ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு பணிவான வணக்கங்கள். இப்ப நான் எடுத்த திருமண பொருத்து டிராபிக் இப்ப லக்கண பொருத்தம் பேசணுங்க, அடுத்து ராசி பொருத்தம் பேசணுங்க, அடுத்தபடியாக கிரக பொருத்தங்கள் பேசலாம். கிரக பொருத்தங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகத்துல திருமணம் பொறுத்து பார்க்கும்போது 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8, 12 போய் இருக்கிறது, நீச்சமா இருக்கிறது, வக்கரமாவது, அஸ்தமனம் ஆகிறது, திரிசூனி வீட்டில் இருக்கிறது சிறப்பு இல்லை. அப்ப அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை என்பது கொஞ்சம் சிறப்பு கம்மி அப்படின்ற மாதிரி அமைப்பு. சோ இதுல கிரக பொருத்தமும் நம்ம பார்க்கணும். கிரக பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பெண் ஜாதத்துல செவ்வாய் சுக்கிரன் என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது எப்படி இருக்கணும் இப்ப அப்படின்னா, செவ்வாய்க்கு சுக்கிரன் 4, 6, 8, 10ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையை பாதிக்கும். ஸோ இதுவும் திருமண பாதிக்கிற அமைப்பு. ஸோ அடுத்தபடியாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இந்த பெண்ணுக்கு இணைக்கக்கூடிய கணவன் ஜாதகத்துல அப்படின்னா குரு சுக்கிரன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி ஆண் ஜாதகத்திலயும் 2ஆம் இடம் 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அந்த பெண் ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆண் ஜாதகத்துல குரு சுக்கிரன் என்ன நிலையில் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு மாதிரியே குரு சுக்கிரன் 4, 6, 8, 10 இருந்துச்சுன்னா திருமண வகையில பாதிக்கும். சோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைச்சிருக்கிறாங்களா அப்படின்னா இணைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இணைச்சிருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, தொழில் நிமித்தமா கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க. மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருக்காரு, ஒரு ராணுவத்தில் இருக்காரு, போலீஸா இருக்காரு. 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் சந்திக்க முடியும், 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் சந்திக்க முடியும், வருஷத்துக்கு ஒரு முறை தான் சந்திக்க முடியும். அப்படின்ற மாதிரி சந்திப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதில்ல. இந்த மாதிரி கிரக அமைப்பு பாதிப்பா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கிறது இல்ல. ஆனா 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து தொழில் பண்ணணும், ஒரு ஃபேக்டரியில் இருக்கணும், ஒரு குடும்பத்துல இருந்து வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த நிலை பாதிப்பு கொடுக்குது. அதை கவனமா நம்ம பார்த்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவத்துல கண்ட உண்மைகள் மற்றும் பல குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தசா பொருத்தம் பார்க்கணும். அதாவது தசா எப்படி பாக்குறது அப்படின்னா, ஒரு பெண் ஜாதத்துல 1, 6, 10 கூடிய தசா பத்தி நடக்குது அப்படின்னா திருமணத்தை டிலே பண்ணும், தள்ளி தள்ளி போகும். உதாரணமா ஒரு பெண்ணுக்கு ஒரு 8ஆம் அதிபதி தசா நடக்குது அப்படின்னா இந்த பெண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு இணைக்கக்கூடிய ஆண் ஜாதத்துல 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தசை நடக்கிற ஜாதத்தை இணைச்சா பிரச்சனை கொடுக்கும். சோ ஒருவேளை இணைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க தொழில் நிமித்தமா வெளியூர்ல வெளியிடத்துல இருக்கிறதுனால அது பெருசா பாதிப்பு கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அப்புறம் ஒரு பெண் ஜாதகத்துல 1, 6, 10 கூடியவன் தசாபுத்தி நடக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு திருமண காலம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப டிலே பண்ணும். அதாவது பார்த்தாங்களா பொருத்தம் வராது, பொருத்தம் வந்துச்சுன்னா மீண்டும் திரும்பி வர மாட்டாங்க. அது மாதிரி ரொம்ப டிலே பண்ணும். இந்த பெண்ணை பார்த்துட்டு போற மாப்பிள்ளைக்கு எல்லாம் திருமணம் நடந்துடும், இந்த பெண்ணுக்கு நடக்காம டிலே பண்ணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கு. சோ இப்படிப்பட்ட பெண்ணுக்கு அப்ப திருமணமே பண்ணக்கூடாதா? ஒரு பெரிய தசை வந்துச்சு, ஒரு சுக்கர தசை வந்துச்சு, 20 வருஷம் தசை, அப்ப 20 வருஷமா கல்யாணம் பண்ணாது இருக்க முடியுமா அப்படின்னா இல்ல. சோ இதுக்கு இணைக்கக்கூடிய ஆண் ஜாதகத்துல அதே மாதிரி 1, 6, 10 கூடிய தசாபுத்தி இல்லாம தான் இணைச்சா 1 படத்துல சிறப்பா வாழ்ந்துடுறாங்க. சோ அதே மாதிரி ஒரு சில திருமணத்துக்கு பிறகு அந்த 1, 6, 10 தசாபுத்தி வராதா அப்படின்னா வரும், ஒரு சில டைம்ல வருது. சோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு திருமணத்தை பண்ற காலத்துல ஒரு 2 வருஷம், ஒரு 5 வருஷம் இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல 2 பேருக்குமே அதே மாதிரி தசாபுத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா திருமணத்தை பாதிக்குது. அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்த்து நினைச்சிட்டோங்கன்னா பெரிய பாதிப்பு கொடுக்கறது இல்ல. சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம லக்ன பொருத்தம் பார்த்தோம், ராசி பொருத்தம் பார்த்தோம், கிரக பொருத்தம் பார்த்துருக்கோம், தசா பொருத்தம் பார்த்திருக்குங்க. அடுத்தபடியாக இப்ப நவாம்சம் திருமண பொருத்தத்துல பொறுத்தளவுக்கு நவாம்சம் தான் கண்ணாடி. நவாம்சத்துல எப்படி இருக்கணும், நவாம்சம் எப்படி இருந்தா நல்லது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராசி உள்ள லக்னத்துக்கு நவாம்ச லக்னம் 6, 8, 12ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை பாதிப்பு உண்டு. அது எப்படி அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகத்துல மேச லக்னம் ராசி லக்னம் அப்படின்னா அந்த நவாம்ச லக்னம் கன்னி லக்னம் வந்துச்சு அப்படின்னா திருமண பாதிக்கும், ரொம்ப டிலே பண்ணும், இழுத்து போடும். அந்த மாதிரி அமைப்புக்கு இது 8ஆம் இடத்துல போய் உட்காருது நவாம்ச லக்னம் அப்படின்னா திருமணம் நிச்சயம் பண்ணி ஃபெயிலர் ஆகுறது, நிச்சயம் பண்ணி பொண்ணு ஓடி போயிடுறது, நிச்சயம் பண்ணி மாப்பிள்ளை ஓடி போயிடுறது, இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்குது. அதுவும் மைனஸ் இருக்குது. அதே மாதிரி நவாம்ச லக்னம் ராசிக்கு 12வது லக்னமா அமைஞ்சிச்சு அப்படின்னா
மாப்பிள்ளை வந்து வெளியூர்ல இருக்காரு, வெளிநாட்டுல இருக்காரு, இந்த மாதிரி தொலைதூரமா இருக்காரு அப்படின்ற மாப்பிள்ளையை நம்ம இணைச்சு வச்சுட்டீங்கன்னா அது நல்லா இருக்குது. ஒரு இடத்துல இருக்கும் போது இணைச்சு வச்சோம் அப்படின்னா அது சரிப்பட்ட இடத்துல அதிகபட்சமா அந்த மாதிரிதான் அமையும். ராசி லக்னத்துக்கு நவாம்ஸ் லக்னம் 12ஆம் இடமா விழுந்துச்சு அப்படின்னா மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருக்கிற மாதிரியோ வெளியூர்ல இருக்கிற மாதிரியோ மாப்பிள்ளை சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அவங்க சிறப்பா இருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு, அனுபவத்துல கண்ட உண்மைகள். அதே மாதிரி நவாம்ஸ் லக்னத்துல செவ்வாய், சனி, சூரியன் இவங்க யாரா இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை பிரச்சனை கொடுக்குது, டிலே பண்ணுது. அதே மாதிரி நவாம்ஸ் லக்னாதிபதியோ ராசி லக்ன 7ஆம் அதிபதியோடு சனி செவ்வாய் இணைஞ்சிச்சு அப்படின்னாலும் திருமண வாழ்க்கை பிரச்சனை கொடுக்குது. அதே மாதிரி ராசி மற்றும் அம்சத்துல குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படின்னாங்களா அவங்களுக்கு திருமணம் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் 2 பட்டுப்படம் எடுத்து பரிமாறிக்கணும். இவங்களுடைய பட்டுப்புடவை அவங்களுக்கு தானமா கொடுக்கணும், அவங்களுடைய பட்டுப்புடவை இவங்களுக்கு தானமா கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா அது எந்த திருமணங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல, ரொம்ப அருமையா இருக்காங்க. அப்புறம் ராசியில வந்து ஒரு கிரகம் வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கல, அந்த வக்கரமான கிரக வீட்டுல நவாம்ஸ் லக்னம் விழுந்துச்சு அப்படின்னா அதுவும் திருமண வகையில் பாதிப்பு கொடுக்குது. உதாரணமா இப்ப சனி பகவான் ராசியில வக்கரம் அப்படின்னா சனி பகவான வீட்டுல வந்து மகரத்திலேயோ கும்பத்திலேயோ வந்து பாத்தீங்கன்னா நவாம்ஸ் லக்னம் விழுந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை பாதிப்பு கொடுக்குது. அதே போல ராசியில ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீச்ச கிரகத்தோட வீட்டுல வந்து நவாம்ஸ் லக்னாலே திருமண வாழ்க்கை பாதிப்பு கொடுக்குது. அதே மாதிரி ராசியில ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிரகத்துல நான் வீட்டோட வந்து நவாம்ஸ் லக்னம் திருமண வாழ்க்கை பாதிப்பு கொடுக்குது. என்ன சொல்ல வர அப்படின்னா ராசியில ஒரு கிரகம் வந்து அஸ்தமனமானாவோ நீச்சமானாவோ வக்கரமானாவோ அந்த கிரக வீட்டுல நவாம்ஸ் லக்னம் விழுந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை பாதிப்பு கொடுக்கும். அது மாதிரி மைனஸ் இருக்கு. உதாரணமா வந்து இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு அஸ்தமனத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் சாட்டா. இது பேச ரொம்ப நேரம் பேசணும், சாட்டா வந்து ஒரு பரிகாரம் சொல்றேன். உதாரணமா வந்து இப்போ ஒரு மேசத்துல வந்து ஒரு சுக்கரன் வந்து ஒரு பரணியில அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். உதாரணமா ஒரு மேச லக்னம் ராசி சக்கரத்துல பேசலாம். மேச லக்னம் 7ஆம் அதிபதி சுக்கரன் வந்து அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணத்தை ரொம்ப டிலே பண்ணுது. அஸ்தமனத்துக்கு ஒரு சில பரிகாரங்கள் சாட்டா சொல்றேன், நல்ல பரிகாரம் ரொம்ப சூப்பரா வேலை பார்க்குது, நாங்களாம் அனுபவிச்ச உண்மைகள் இது. அதாவது வந்து இப்ப அஸ்தமனம் பரணி நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா அந்த அஸ்தமனமான நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் வந்து பரிகார நட்சத்திரம் பேரு. அப்ப 27வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும்? அஸ்வினி நட்சத்திரம் வரும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவபெருமான் கோயில நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்ல போயிட்டு கேதுவோட நட்சத்திரம் வரதுனால வில்வ ஜலத்தால் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா வேலை பார்க்குது. அதாவது எத்தனை முறை பண்ணணும் அப்படின்னா சுக்கிரன் வந்து 20 வருஷம்ன்றதுனால 20 முறை சிவன் கோயில்ல அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு நாம போய் வில்வ ஜலத்தை ஊத்தி அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த அஸ்தமன கிரகத்துடைய பாதிப்பு நீங்கி அந்த கிரகத்துடைய பலன் முழுமையா நம்மளுக்கு கொடுக்குது, நல்ல பலனை கொடுக்குது. இத மாதிரி ஒருத்தர் சொல்லி ஒரு 6-7 முறை செஞ்சுட்டு இருக்கும் போது திருமணம் கூடி வந்துச்சு, திருமணம் போயிட்டாங்க. இந்த பரிகாரம் யாருமே நீங்க சொல்லலைங்க, ரொம்ப சூப்பரா வேலை செஞ்சு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு வந்து 27ஆம் நட்சத்திரம் வந்துச்சுன்னா என்ன பரிகாரம் பண்றதுன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப வந்து சூரியன் வந்து 27ஆவது நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து தேன் அபிஷேகம் பண்ணணும். சந்திரன் 27ஆவது சந்திரனோட நட்சத்திரம் 27ஆவது நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா சுத்தமான தண்ணீர் அபிஷேகம் பண்ணணும், மினரல் வாட்டர் கொடுத்து அபிஷேகம் பண்ணலாம். செவ்வாய் 27ஆவது நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா பால் அபிஷேகம் பண்ணணும். புதன் வந்துச்சு அப்படின்னா கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணணும். குரு வந்துச்சு அப்படின்னா நெய் அல்லது பன்னீர் கொடுத்து அபிஷேகம் பண்ணணும். சுக்கிரனோட நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா தயிர் அபிஷேகம் பண்ணணும். சனி பகவான் நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா இளநீர் கொடுத்து அபிஷேகம் பண்ணணும். ராகு 27ஆவது நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா சந்தன குழம்பு அபிஷேகம் பண்ணணும். இதுல இப்ப ராகு கேதோட நட்சத்திரங்கள் 27ஆவது நட்சத்திரமா ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா 2வது நட்சத்திரத்துக்கு பரிகாரம் பண்ணணும். அதாவது வந்து இப்ப மேசத்துல சுக்கிரன் பரணி நட்சத்திரத்துல வந்து அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னா 27ஆவது நட்சத்திரம் அசு நட்சத்திரம் சொல்லியிருக்கேன், அசு நட்சத்திரம் பரிகாரம் பண்றேங்க. அதே அந்த கிரகம் அஸ்தமனமான கிரகம் ராகு கேதோட நட்சத்திரம் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா 2வது நட்சத்திரத்துல பரிகாரம் பண்ணணும். நான் சொன்ன ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்காங்க, இது ரொம்ப நல்லா அருமையா வேலை செய்யுது. நாங்க கண்ட உண்மைகள் இதெல்லாம். கேதுக்கு வந்து வில்வ ஜலம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். முன்னாடி நாளே வில்வ ஒரு 5 லிட்டர் வில்வ சுத்தமான தண்ணியில வந்து வில்வையில கொண்டு போய் வச்சிருந்து ஊற வச்சிருந்து அந்த வில்வையில கொண்டு சிவபெருமான ஊத்தி அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த அஸ்தமன கிரகத்தினுடைய தோஷம் நிவர்த்தி பண்ணி நல்ல பலனை கொடுக்குது. இதுபடியாக நவாம்ஸ் லக்னாதிபதியோ அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நவாம்ஸ் லக்னாதிபதி நவாம்ஸ் லக்னத்திலேயே நீச்சமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் என்பது துணைக்கு ஆயில் குறைவு. சோ இப்படிப்பட்ட ஜாதகருக்கு வந்து இணைக்கக்கூடிய ஆண் ஜாதகத்துல இவங்க அதிக காலம் பிரிஞ்சிருக்கிற மாதிரியே ஆணை பார்த்து இணைச்சு வைக்கணும். நவாம்ஸ் லக்னாதிபதி நவாம்சத்திலேயே
நீச்சமா போயிருச்சு அப்படின்னா துணைக்கு ஆயுள் குறைவு பாதிப்பு கொடுக்குது. சோ இப்படிப்பட்டவங்களுக்கு கணவன் மணி அதிகமா சேர்ந்து இல்லாம அதிகபட்சமா தொழில் நிமித்தமா பிரிஞ்சே இருக்கிற மாதிரி ஜாதகத்தை இணைச்சு வச்சிங்க அப்படின்னா அவங்க சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. அதே போல ராசி லக்னத்திற்கு நவாம்ஸ் லக்னம் 9 இடமாவோ 11ஆம் இடமாவோ வந்துச்சு அப்படின்னா துணைவி வந்து பார்த்தீங்கன்னா அதிக மோகமுடன் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த ஆண் ஜாதகத்தை இணைச்சு வைக்கணும். அதே மாதிரி நவாம்ஸ் லக்னத்திற்கு 2-7 கிரகம் இருந்துச்சு அப்படின்னா இளமையிலேயே திருமணத்தை கொடுத்துரும். அது ஒரு அமைப்பு ரொம்ப நல்லா அருமையா வேலை பார்த்துட்டு இருக்குது. அடுத்தபடியாக நவாம்ஸ் லக்னத்துல கேது இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை அவருக்கு பற்றற்று இருக்கும். ஒரு மனைவி கண்ட ஒரு வெறுப்பாவே இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது. நவாம்ஸ் லக்னத்துல 2ஆம் இடத்துல சொக்கரம் இருந்துச்சுன்னா அது நல்ல அமைப்பு, கொஞ்சம் விரைவா திருமணம் நடக்குது, நல்ல அமைப்பு கொடுக்குது. அதே மாதிரி ஆண் ஜாதகத்துல நவாம்ஸ் லக்னத்துல வந்து சுக்கரனும், பெண் ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நவாம்ஸ் லக்னத்துல செவ்வாயும் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் காரகோ பாவநாசி அப்படின்னு பேரு. அப்ப காரகோ பாவநாசி அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, இப்ப உதாரணமா ஒரு ஆணுக்கு அப்படின்னா இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு திருமணத்தை வந்து ஃபெயிலர் ஆக்குற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் மறு திருமணம் பண்ற மாதிரி பண்ணணும். இப்ப ஆணுக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, நம்ம ஒரு திருமண தோஷம் பரிகாரம் பண்றதுக்கு ஒரு ஆத்தங்கரையில போயிட்டு ஒரு வாழைக்கண்ணு கொண்டு வச்சு அது மாங்கல்யம் கட்டி வெட்டி போட்டுட்டு நான் ஒரு மாங்கல்யம் கழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி வராங்க. சோ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்றேன். ஒரு வாழைக்கண்டு கொண்டு வச்சு அதுக்கு மாங்கல்யம் மஞ்சள் கும்பல் தாலி கட்டி அது வெட்டி போட்டுட்டு வராங்க. வெட்டுறதுன்னு என்ன கொலை பண்றதுக்கு சமம் அது. சோ அப்படி இல்ல, ஒரு வேரோட கொண்டு போய் வச்சு அதுக்கு மாங்கல்யம் கட்டி நம்ம வந்து அந்த வாழை மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில்லையோ அல்லது ஏதாச்சும் ஒரு வனத்திலையும் நட்டுட்டு இதுக்கு மேல உனக்கு எனக்கு பிடிக்காது, எனக்கு உன்னை பிடிக்காது, உன்னோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் ஆத்துல மூழ்கிட்டு வரதான் ரொம்ப சிறப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இது மாதிரி நான் சொல்ற பரிகாரம்லாம் இப்படிதான் சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து இது மாதிரி மாங்கல்ய தோசை பரிகாரம் பண்ணும் பொழுது வாழைக்கண்ணை வச்சு பரிகாரம் பண்றாங்க, பெண்ணுக்கு வாழைக்கண்ணை வச்சு பரிகாரம் பண்றாங்க. அது கொஞ்சம் சிறப்பு இல்லைன்ற மாதிரி படுது. ஏன் அப்படின்னா ஆணுக்கு வந்து வாழைக்கண்ணு வைக்கும் போது பெண்ணுக்கு அரச செடி வேரோட வச்சுட்டு பரிகாரம் பண்ணிட்டு, அதே மாதிரி மாங்கல்ய தோசை பரிகாரம் பண்ணிட்டு அந்த அரசு செடியை கொண்டு போய் ஒரு ஆத்தங்கரையிலயோ அல்லது ஒரு கோயில்லையோ வந்து நட்டு வளர்த்து அந்த மனம் ரொம்ப பிரபலமா சிறப்பா வந்துச்சு அப்படின்னா அவ வாழ்க்கை சூப்பரா இருக்குது. இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மைகள். இந்த மாதிரி பரிகாரம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி மாங்கல்ய தோசத்துக்கு இந்த மாதிரி பரிகாரம் கொடுங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தபடியாக ராசி 7ஆம் அதிபதி அம்சத்துல எங்க உள்ளாரோ அந்த வீட்டு அதிபதி யாரோ அந்த அதிபதி ராசியில 6, 8, 12 இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாலும் தாம்பத்திய வாழ்க்கையில சிறப்பு இருக்கிறதுல அதுவும் மைனஸ் பண்ணுது. அப்புறம் யாருக்கெல்லாம் நவம்ச லக்னத்துல சனி ராகு சனிக்கு எது சேர்ந்து இருக்குதோ துணையின் மீது வெறுப்பு இருக்கும். நவம்ச லக்னத்துல சனி ராகு சனிக்கு எது இருந்துச்சு அப்படின்னா துணையின் மீது வெறுப்பு அதிகமா இருக்கும். அது மாதிரி ஒரு மைனஸ் இருக்கு. அப்புறம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வர்க்கோத்தமா ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2 மாங்கல்யம் நடக்க பாக்குது. சோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரிதான் ஒரு மாங்கல்ய தோசை பரிகாரம் பண்ணிட்டு பண்ணலாம். அல்லது இன்னொரு வழி இருக்குது, ஒரு மாங்கல்யம் கட்டி 3 மாசத்துக்கு மாங்கல்யம் மாத்தும் பொழுது அந்த மாங்கல்யத்தை வந்து ஏதாச்சும் சாமி கோயில் உண்டியில் போட்டு மறுமாங்கல்யம் கட்டிக்கிறாங்க. சோ இந்த அமைப்பும் நல்லாதான் இருக்கு, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக நவம்ச லக்னத்தில் 6ஆம் பாவத்தில் எந்த கிரகம் உள்ளதோ அந்த கிரகத்தின் தசா புத்தி வரும் பொழுது துணைக்கு ஆரோக்கியம் பாதிக்குது. அது மிக அருமையா இருக்கு, அது நான் கண்ட உண்மைகள். அடுத்தபடியாக நவம்ச லக்னத்தில் 8ஆம் இடத்துல 8ல் இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துச்சுன்னா துணைக்கு கண்டம் வருது. இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டத்துக்கு சமமான பிரச்சனை வருது. இதுக்கு பரிகாரம் வந்து ஆணா இருந்தா சிகை நீக்கணும், மொட்டை அடிக்கணும். பெண்களா இருந்தா கொஞ்சம் தன்னை அலங்கோலப்படுத்திக்க, ரொம்ப ஜம்முன்னு சூப்பரா இருக்கக்கூடாது, கொஞ்சம் அலங்கோலப்படுத்தி இருக்க மாதிரி சிறப்பு. பெண்கள் சிகை நீக்கலாமா அப்படின்னா ஒரு பேரம்பேத்தி இடத்துக்கு அப்புறம் சிகை நீக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு கொடுக்குது. பெண் ஜாதகத்துல நவாம்ச லக்னத்துல 3, 6, 8, 12 குரு இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை திருப்தி இல்லை. இதற்கு பரிகாரம் எந்த கோயிலுக்கு போனாலும் நெய் வாங்கி போய் கொடுத்து கோயிலுக்கு கொடுத்துட்டு வரணும். 1/2 லிட்டர் 1 லிட்டர் அவங்களால என்ன முடியுதோ அது மாதிரி நெய் கொடுத்துட்டு அபிஷேகத்தை கொடுத்து வழிபாடு பண்றான் அப்படின்னா இந்த பாதிப்பு பெருசா பண்றதில்ல. அடுத்தபடியாக நவாம்ச லக்னத்துல 7ஆம் அதிபதி யாரோ நவாம்ச லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி யாரோ 7ஆம் அதிபதி எந்த வீட்டில் அமைந்தாரோ இவர் இருவரும் 7ஆம் அதிபதி வீட்டில் உள்ள அதிபதி இவர் 3 கிரகம் தசா புத்தி அந்த இடத்துல தான் திருமணத்தை கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. யாருக்கு குருவோட வீட்லயும் சுக்கரோட வீட்லயும் நவாம்ச லக்னம் விழுதோ அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப அருமையாகுது. அவர்தான் கொடுப்பனைசாலின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. நவாம்ச லக்னத்துல 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரக தசா புத்தியில அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறான இலிகள் தொடர்பு ஏற்படுது. குணமா நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. நவாம்ச லக்னத்துல சந்திரன் சுக்கிரன் சனி தொடர்பு வந்துச்சு அப்படின்னா சுக்கிரன் ராகு சுக்கிரன் சனி தொடர்பு வந்துச்சு அப்படின்னா கட்டாயமா காதல் திருமணம் நடக்கும்.
நவாம்ஸ்ல சுக்கிரன் சனி, சுக்கிரன் ராகு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுது. அதே போல லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அம்சத்துல ஆட்சி உச்சம் பெற்ற அப்படின்னா களத்திரம் வசதியானவர். லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அம்சத்துல ஆட்சி உச்சமா இருக்குது அப்படின்னா களத்திரம் வசதியானவரா வராங்க. நவாம்ஸ்ல குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்து இவர்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இவர் அந்யோன்யமான ரொம்ப தம்பதிகள் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. அதே மாதிரி குருவும் சுக்கிரன் 1, 5, 9 இருந்தாலும் நல்லா அந்யோன்யமே இருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல சூரியன் குரு உள்ள இடத்துல நவாம்ச லக்னம் அமைஞ்சிச்சு அப்படின்னா துணைவி வந்து அரசு வேலையில் இருக்காங்க. அதே மாதிரி நவாம்சத்துல வந்து கடகத்திலையும் சிம்ம வீட்லயும் சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் இருந்துச்சு அப்படின்னா துணை வந்து அரசு வேலையில் இருக்காங்க. இதெல்லாம் நாங்க பார்த்த உண்மைகள் ரொம்ப சரியா இருக்கு. அப்புறம் வந்து திருமணம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து எப்ப கொடுக்கும் அப்படின்றது ஒரு ஷார்ட்டான விஷயங்கள் வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருமண காலம் என்பது ஒரு ஜாதருக்கு வந்து 2, 7, 11ஆம் அதிபதி தசா புத்தி அந்தரம். அதே மாதிரி 2, 7, 11ஆம் இடத்துல உள்ள கிரகத்தினுடைய தசா புத்தி அந்தரத்துல திருமணத்தை கொடுக்குது. ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதிக்கோ அல்லது சுக்கிரனுக்கோ கோச்சார குரு வரும்போது தொடர்பு கொடுக்கும் போது திருமணம் கொடுக்குது. அதே மாதிரி ஆண் ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்துக்கு கோச்சார சனி தொடர்பு ஏற்படும் பொழுதும் திருமணத்தை கொடுக்குது. அதே போல பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய்க்கு குரு கோச்சார குரு தொடர்பு ஏற்படும் பொழுதும் பெண்ணுக்கு 7ஆம் இடத்துக்கு கோச்சார சனி லிங்க் தொடர்பு ஏற்படுத்தும் பொழுதும் திருமணத்தை கொடுக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப வந்து நம்ம ஜாதகத்தை வச்சு வெள்ளாரம் நம்ம பேசிருக்கோங்க. ஜாதகத்தை வச்சு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா இப்படி கொடுக்குன்னு சொல்லி பேசிருக்கேங்க. இப்ப அப்புறம் வந்து அடுத்தபடியாக ஜாதகமே இல்லாத சில பேர் நிறைய பேர் வந்து எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வராங்க. சோ இப்ப உதாரணமா இப்ப வந்து ஒரு முருகன் அப்படின்னு சொல்லி வராங்க வச்சுக்கோ. அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா ஜாதகம் இல்லாதவருக்கு முருகன் அப்படின்னா மக நட்சத்திரம் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி என்ன பண்றாங்க சனியோட வீடு. சனியோட வீடுன்னா அவங்க ஊர்ல வந்து எல்லை தெய்வம் காவல் தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காவல் தெய்வத்துக்கோ அல்லது குல தெய்வத்துக்கோ 16 கிழமை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா திருமணத்தை கொடுத்துருது. இந்த விஷயம் நடந்த விஷயங்கள். அதே மாதிரி கடக சிம்ம லக்னத்துக்கு இருக்கு இந்த சனியோட வீடு 7ஆம் அதிபதியா வர்றதுனால காவல் தெய்வத்தை வழிபாடு பண்றதும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்தை பாக்கியத்தை கொடுக்குது. ரொம்ப நல்ல விஷயம் அது. அப்புறம் மேச லக்னக்காரருக்கு உதாரணமா இப்போ அருள்முருகன் அப்படின்னு வர வச்சுக்கோ. அப்ப கிருத்திகை நட்சத்திரம் மேச ராசி அப்படி இருக்கிறோம் நம்ம பேருக்கு. இப்படி பார்க்கும்போது மேச ராசியும் விருச்சிக ராசியும் வந்து அப்படின்னா 7ஆம் வீடு வந்து சுக்கிரனோட வீடுன்றதுனால சுக்கிரனுக்கு ஒரு அம்பாள் கோயிலையோ அல்லது சக்கரத்தாழ்வாருக்கோ வந்து 16 வெள்ளிக்கிழமை போயிட்டு நெய் தீபம் ஏத்தி அதுக்கு ஒரு ஆடை சாட்டி பட்டு ஆடை சாட்டி வாசனையான புஷ்பம் சாற்றி வழிபாடு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் சீக்கிரமா திருமணத்தை கொடுத்துருது. அப்புறம் வந்து மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் 7ஆம் வீடு குருவோட வீடு வராது. அதனால 7ஆம் அதிபதி குருவோட வர்றதுனால வந்து தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது குரு பகவானுக்கோ 16 வியாழக்கிழமை போயிட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி ஒரு மஞ்சள் ஆடை சாற்றி மஞ்சள் பூ சாற்றி 12 நெய் தீபம் வச்சு 12 லட்டு 3 தெய்வம் வச்சு 12 லட்டு படைச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் அவங்களுக்கு சீக்கிரமா திருமணத்தை கொடுத்துருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மகர லக்னம் கும்ப லக்னம் சொல்லல. மகர லக்னக்காரங்க 7ஆம் வீடு சந்திரனோட வீடுனால சிவன் வழிபாடு வில்வேலை சாற்றி வில்வேலை மாலை சாற்றி ஆடை சாற்றி நெய்வேதி பால் சாதம் படைச்சு வழிபாடு திருமணத்தை சீக்கிரமா கொடுத்துருது. அதே மாதிரி கும்பல கணக்காரருக்கு வந்து இப்பதான் 7ஆம் வீடு சனியோட வீடு சூரியனோட வீடு வரதுனால சிவபெருமான கோயில போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா கட்டாயமா திருமணத்தை கொடுத்துருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் திருமண தடைக்காக இந்த மாதிரி பரிகாரம் சொல்லும் போது நல்லா சிறப்பா வேலை செய்யுது ஒண்ணு. அப்புறம் எல்லாம் மீறி இன்னொரு பரிகாரம் இருக்கு. அதாவது கும்பகோணம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தாலம் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா திருவேள்விக்குடி சிவன் கோயில். ஜாதகமே இல்லை எதுவுமே இல்லை 33 வயசு ஆயிடுச்சு எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு கல்யாணமே எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய புலம்பின் வரவங்களாம் இருக்காங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு நான் அந்த திருமணஞ்சேரி பக்கத்துல திருவேள்விக்குடி சிவன் கோயில்ல ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விவாக கலச யாகம் அப்படி ஒரு யாகம் பண்ணுவாங்க கல்யாண தடை நீங்கிறதுக்காக. சோ அந்த யாகத்துல போய் நம்ம கலந்துட்டு வந்தாலும் திருமணம் ஆகும். அந்த யாகம் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது வந்து அங்க போயிட்டு கொடிமர விநாயகருக்கு 2 நெய் தீபமும் இரட்டை பள்ளியாருக்கு 2 நெய் தீபமும் ஈசானத்துல உள்ள லிங்கத்துக்கு 11 நெய் தீபம் ஏற்றி அந்த விவாக கலசல யாகத்துல கலந்துக்கிட்டு கங்கான கயிறு கட்டி விடுவாங்க உனக்கு விரைவா மாங்கலி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல கலந்துட்டு வந்தாலும் திருமணம் நடந்துருது. என்கிட்ட வந்து ஒருத்தர் 35 வயசு ஆகிட்டா எனக்கு எல்லாம் ஒன்னும் கல்யாணம் ஆகுதா நான் எல்லா ஜோசியரும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தெனாவிட்ட வந்து எங்கிட்ட உட்காந்தாரு. நான் இது ஒரே ஒரு பரிகாரம் சொல்லி விட்டேன். அது சொல்லி ஒரு 40 நாள் கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப பெருமை சொல்லி அந்த ஊரே சொல்லியிருக்காரு. எனக்கு ஜாதகம் எதுவுமே இல்லைங்க இவர் சொன்னதை போய் செஞ்சு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு.
அப்புறம் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த சூரியன் 2 பேர் ஜாதகத்திலையும் பார்க்கணும் நம்ம. சூரியன் வந்து 2 பேர் ஜாதகத்திலையும் 6-8 இருந்துச்சு அப்படின்னா தந்தையார் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் விரிசல் ஏற்படுறது, கஷ்டங்கள் பிரச்சனைகள் கொடுக்குது. அதிகபட்சமா அது நம்ம கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. அதே போல வந்து சந்திரன் 6-8 வருதானா அப்ப சந்திரன் நம்ம ராசிலேயே பாத்துறோங்க. சந்திரன் 2 பேர் 6-8 ராசி வேணாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிடுங்க. அப்புறம் அதே மாதிரி கிரக பொருத்தங்களை பார்க்கும்போது ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து குருவும் ராகு இணை இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அப்படின்னா இந்த ஆணுக்கு இணைக்கக்கூடிய ஜாதத்துல உதாரணமா வந்து மேசத்துல வந்து குரு இருக்கு அப்படின்னா ஒரு 5 டிகிரில இருக்குது அப்படின்னா அது பக்கத்துலயே ராகு ஒரு 7 டிகிரில இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல பாதிக்குது. இப்படிப்பட்ட ஆண் ஜாதகத்திற்கு வந்து பெண்ணுக்கு வந்து செவ்வாய் நல்லா ஆட்சி உச்சம் வலுப்பெற்ற ஜாதகத்தவோ செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் குரு இணைஞ்ச ஜாதகத்தோ இணைக்கும் போது அதுவும் பெரிய பாதிப்பு கொடுக்கறதில்ல. சோ நான் ஒரு நிறைய ஜாதகம் பார்த்திருக்கேன். இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த செவ்வாய் வந்து ராகுக்கு எதுக்கு மைய புள்ளியில் தனித்து நிக்குதுன்னு வச்சுக்கோ. உதாரணமா இந்த மிதுனத்துல வந்து ஒரு ராகு இருக்குது, கண்ணில கேது இருக்குது அப்படின்னா அந்த மிதுனத்துல இருந்து கன்னி வரை மற்ற கிரகங்கள் எல்லாம் அடங்கிருச்சு, செவ்வாய் மட்டும் மீனத்துல இருக்குது அப்படின்னா இது ராகு கேதுக்கு மைய புள்ளியில செவ்வாய் அடங்குதுன்னு அர்த்தம். சோ இதுக்கு அப்படின்னா அந்த செவ்வாய் ராகு கேதுக்கு மையப்புள்ளியில் அமையுது அப்படின்னா மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பெண்ணுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். சோ இப்படிப்பட்ட பெண்ணுக்கு வந்து ஆண் ஜாதகத்துல குரு நல்லா வலுப்பெற்ற பயணம் நினைக்கணும். அப்ப அப்படின்னு அதே மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ஆணுக்கு வந்து குரு ராகு கேதுக்கு மையப்புள்ளி இணைச்ச ஜாதகத்தை இணைச்சிட்டாங்க. இணைக்கும் பொழுது அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க வாழுல. சோ அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்துல குரு நல்லா வலுப்பெற்ற ஜாதகத்தை இணைக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திருமண பொருத்தல் இருக்குது. மேலும் வருங்காலங்கள் இது போல் ஜோதிட விஷயங்களை பல பேசலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் எனக்கு இந்த பேச்சை பேச வைத்த என்னுடைய ஐயா நம்ம தருமபுரி ஜோதிடர் நலச்சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடிப்படையில கத்துக்கிறது இந்த உயர்கல்வியில 3 மாசம் 5 வாரம் எடுக்கிற இந்த திருமண பொறுத்த ஆய்வை வந்து ஒரே அரை மணி நேரத்துல சோச்சமா விலைக்கிட்டார். 2000 ரூபாய் கொடுத்து சென்னை பக்கம் மற்ற முக்கியமான ஜோதிடர் டோக்கன் போட்டு அவங்க கிட்ட பார்த்து 15 நாள் கழிச்சு போய் கூப்பிடுவாங்க. போய் சொல்றத விட மிக தெளிவா சொன்னாரு. இது வந்து இவர் சொன்னது வந்து சாதாரண விஷயம் இல்லை, எல்லாம் நல்லதுதான். இதாடி திருமணம் பொறுத்தல முக்கியமா எனக்கு தெரிஞ்சு 32 பொருத்தம். அது 32 பொருத்தத்தையும் பார்த்தா அந்த பிள்ளைக்கும் பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது மச்சா. அதனாலதான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை 12 பொருத்தம் 13 பொருத்தமா பண்ணாங்க. இந்த 13-12 பொருத்தலையும் பார்த்து நாம இவர் சொன்னதெல்லாம் பூரா எடுத்து சொன்னோம்னா நாளைக்கு ஒரு கஸ்டமர் கூட இங்க வரமாட்டான், ஜோதிட ஆபீஸ்க்கு வரமாட்டான். ஏன்னா போனா பொருத்தலன்னு சொல்றான். எத்தனை புள்ளிய தேடுறது? ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து புறவர்கிட்ட வாங்கிடுவாங்க, இவன் பொருத்த வரலன்னு சொல்லி கொடுத்து போறான் அப்படின்ட்டு பண்றாங்க. இதுல எல்லாத்தையும் நாம பேசுறத விட ஐயா தெளிவா சொன்னார். இது வந்து திருமண பொருத்தத்துக்கு முக்கியமானது இது, ஏன்னா வாழ்க்கை பிரச்சனை. ஆனா நிறைய கஸ்டமருங்க இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுக்கு வந்து தெளிவா 12 பொருத்தத்துல முக்கியமா லக்னம் 6 கெட்டா வராத, ஐயா சொன்ன மாதிரி ராசி 6 கெட்டா வராத, இந்த மாதிரி இருந்தாவே. 2வது இந்த ராகு கேது இருந்துச்சுனாவே அதுக்கு உண்டான ராகு கேதை இணைச்சிட்டாவே போதும். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கின்னு சில இந்த ரஜ்ஜி பொருத்தம் இது இல்லாத நினைக்கிறத என்ன பண்ணணும் பாருங்க. இது ரஜ்ஜி பொருத்தம் இல்லை, இதுக்கு பாருங்க 6 கெட்டா வருது, இதை பார்த்துக்காங்க. இருப்பினும் உங்களுக்கு ஆணுக்கு பொண்ணுக்கு பிடிச்சுன்னு பாருங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்குது, தெய்வகிட்ட வாக்கு கேளுங்க, நல்ல வாக்கு படித்து கொடுத்தா போய் செய்யுங்கன்னு சொல்லணும். நம்ம இல்லை இதுக்கு 6 கெட்டா வருது, இது உனக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னா இன்னொரு ஜோசிக்கார எவன் சொன்னா பண்ணு போக அப்படின்னு. நீ 6 ஜோதிகிட்ட 10 ஜோதிகிட்ட பேரு 10 விதமா சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட ஒரே மாதிரி வராது. முன்னே ஒருத்தர் சொன்னார், ஐயா சொன்னார், எல்லாரும் ஒரே மாதிரி, யாரும் ஒரே மாதிரி கத்துக்கல, ஒரே மாதிரி சொல்றது. இதுதான் உண்மை. இதுல வந்து ஐயா சொன்னதை வந்து உயர்கல்வியில நம்ம எவ்வளவு தூரம் படிச்சு அதுல கஷ்டப்பட்டு பண்றோமோ அது கொஞ்ச நேரத்துல சொல்லிவிட்டாரு. இவர் சொன்னதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. எல்லா ஜோதிடர்களையுமே ஒரு புரட்டி போடக்கூடிய தன்மை இருக்குது. திருமண பொறுத்து வந்து யார் என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில அது மாற்றம் இருக்கதான் செய்யும். அதை அவங்களுடைய கர்ம வினைப்படிதான் இருக்கும். நம்ம 10 பொருத்தும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து 10 பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னோம். ஆனா 10 பொருத்தம் நல்லா இருந்து பிரிஞ்சு போன குடும்பமும் இருக்கிறாங்க. ஆனா 10 பொருத்தம் குறைவா இருந்து நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. திருமண பொருத்தன்றது
இந்த நட்சத்திர பொருத்தங்களுடைய சூழ்நிலை மட்டுமே கிடையாது. அந்த ஜாதகருடைய கர்ம வினைப்படிதான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துடைய குடும்ப நிலையில் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால திருமண பொருத்தம் ஐயா அற்புதமா நமக்கு விளக்கம் மட்டும் இல்லாம அது கோவில் வழிபாடுகளும் அதுக்குண்டான பரிகார தன்மையும் மிக எளிமையான முறையில் சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப நமக்கு ஒரு வரப்பிரசாதம். ரெண்டாவது, இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஜோதிடர்கள் திருமண பொருத்தத்துலதான் கொஞ்சம் அவப்பேரு சொல்றாங்க மக்கள் மத்தியில. ஆனா ஜோதிடர் யாருமே குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட போனா அவங்க ஒரு பலன் சொல்லுவாரு, இன்னொரு ஜோதிடர்கிட்ட போனா இன்னொரு பலன் சொல்லுவாரு. ஆனா எல்லாருமே அந்த 9 கிரகங்களை பேஸ் பண்ணிதான் நம்ம சொல்றோம். அதுல மாற்றம் இல்லை. ஆனா அவங்களுடைய கர்ம வினை அவங்களை துரத்திட்டே இருக்குது. இன்னொரு தாவு அப்ப யாருக்கு ஒருத்தர் முறையா ஒரு இடத்துல சொன்னது correct சொல்லிட்டு அந்த ஆப்ஷனோட நின்று அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா அது நல்லது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து போகும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரியும். இது அவங்களுடைய பூர்வ ஜென்ம பொறுப்புல இந்த திருமண வாழ்க்கை இருக்கும். அதனால எல்லாருமே 100% தொழிலா வாழ்வாங்க அப்படின்றதுக்கான கிடையவே கிடையாது. சரிங்க. நமக்கு ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு